வீடியோ டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு ஏஐ வந்து உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுமா? எஸ், பண்ண தான் போகுது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஏஐ பற்றி தான் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில விஷயம்லாம் பண்ணுது. இன்டர்வியூ கூட எடுத்துருக்காங்க. அதை இந்த வீடியோ பற்றி பார்த்தே ஆகணும். ஹோம்ஒர்க் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது டெய்லி வேறு கொடுக்குறாங்க அதை. ஸோ அதை நம்ம பண்ணுறது வந்து டைம் ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம படிக்க யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த விஷயம் சைட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ இருக்குது. ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிடின்னு சொல்லுவாங்க. இது வரை சேட் பண்ணுறதுக்காக செஞ்ச ஏஐ இது. ChatGPTன்னு சொல்லுவாங்க. எப்படி உங்கள் கூகுள் பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இது பல மடங்கு பவர்ஃபுல். எல்லா ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதை ட்ரைனிங் சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் மைண்டை ப்ளோ பண்ண போது மொத்த இன்டர்நெட்டோட டோட்டல் டேட்டா பேஸே வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ நாலேஜ்ஃபுல்லாக இருக்க யோசிச்சு பாருங்க. இது இப்போ இந்த ஏஐனால் என்னென்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள். சிலர் ரொம்ப கிரேஸியாக இருக்கும். அதெல்லாம் வீடியோ கடைசியில் பார்க்கலாம். பட் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் போய் ஆகணும். நம்ம எப்படி இது ஹோம்ஒர்க் பண்ணணும்னு பார்த்தே ஆகணும். இது நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க, அது செய்யணும்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அது. பட் இருந்தாலும் டைம் கன்சியூமிங். ஸோ நிறைய பண்ணணும். அது யோசிச்சு பார்த்தேன். மேபி ஏஐனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கோட் பண்ண முடியுமான்னு. இது ஸ்டார்டிங் எப்படி தோணுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ChatGPTன்னு சொல்கிறாங்க. ஸோ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணும். அது கோடாக இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம். அது ஆக்சுவலாக மேத்தாக கூட இருக்கலாம். அதுலேருந்து தான் தோணுச்சு எனக்கு ஏன் ஹோம்ஒர்க் பண்ணாதுன்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஒன்றும் பண்ணலை. நான் அந்த கொஸ்டினை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டேன். நான் கோடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோடுக்காக செய்யப்படலை. ஸோ நிறைய கோடிங் லாங்குவேஜெலாம் இருக்குது தெரியும் உங்களுக்கு. அந்த கோடிங் லாங்குவேஜ் பண்ணுறதுக்குன்னு பேசிக்காக அதை வந்து சொல்லலை. அந்த ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணலை. பட் இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு கிராமர் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. நீங்கள் கொடுத்துட்டு இன்புட் வச்சு நான் ஆக்சுவலாக போட்ட கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பேசிக் லெவல் தான் அது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எரர் இல்லாமல் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹோம்ஒர்க் சொல்லலாம். மேத்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்மளே இன்டர்நெட்லேருந்து ஒரு சம் எடுத்து போடலாமே. ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன வேணா இருக்கலாம். முக்கியமாக கால்குலேஷன் எடுத்து போடுறேன் நான். அது வந்து இது கரெக்டாக பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னா ஆக்சுவலாக அது மேக்ஸ் ஃபார்முலா வந்து அதை வந்து சொல்லிடுது. நீங்கள் எப்படி பண்ண கூட சொல்லிடுது. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்டியூட் வேறு பண்ணுது. எப்படி நீங்கள் ஆன்சர் பேப்பரில் வந்து அந்த கிவனு, ஃபார்முலா, சப்ஸ்டியூஷனு எல்லாமே போட்டிங்களோ அதே மாதிரி பண்ணுது, சென்டென்ஸை விடாமல். ஸோ இது வந்து எப்படி பண்ணுது கேட்டிங்கன்னா இது வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து படிச்சிருக்கு. ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்க போது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷனு, ஃபார்முலா வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்கும் போது. இப்போ அந்த சம்முக்கு இதான் அந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டு அந்த ஏஐக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா போட்டுட்டு தென் சப்ஸ்டியூட் பண்ணுது அதை. ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வரப்போகுது. மேபி நான் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஏஐ வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஆக்சஸ் கொடுக்கல. ரொம்ப டெமோ மாதிரி தான் அது. பட் இருந்தாலும் நீங்கள் நார்மலாக பண்ணுற மேக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்க்கு ஒரு தனி பிரான்ச்சே இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக கோடிங் எக்ஸாம்பிள்ஸ் போய் ஆகணும். ஸோ கோடிங் வந்து இதுக்கு வந்து பவுண்ட்ஸே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் எந்த லாங்குவேஜானா கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ப்ரிஃபரபிளி இது வந்து பைத்தான் நிறையா பண்ணுது. அவங்க கொடுத்துருக்க கோட் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ தனி செக்மெண்ட் இது. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு டாவின்சின்னு சொல்லிட்டு தனி ஏஐ கோட் ஜென்ரேட் வச்சுருக்காங்க போல். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ண போகுது ChatGPTயோட. பட் நீங்கள் வந்து கிரியேட் ஜாவா ஸ்கிரிப்ட், கிரியேட் ஜாவா இல்லை வந்து கிரியேட் கோட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ண போது. இது வந்து ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது முக்கியமாக வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. ஸோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய போனஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயம் இருக்குது. பட் சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கோட் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நெட்டில் தரது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொல்லை தான். பட் நீங்கள் இந்த ஏஐ கிட்ட அப்ரோச் பண்ணலாம். இந்த ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்புட் கொடுத்தா போதும். சப்போஸ் கிரியேட் 2 ட்ராப் டவுன் டேபிள்ஸ் ஆட் அண்ட் சம்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ண தான் போகுது. எஸ், கண்டிப்பாக பண்ணும் அது. பட் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்க போது. இதை யூஸ் பண்ணி மற்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா CSS பண்ண முடியும், கிராஃபிக்ஸ் வரைய முடியும். அதே மாதிரி இன்டர்நெட் வந்து லேர்ன் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா SVG வெக்டர் ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. அதாவது இமேஜஸ், இன்டர்நெட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக SVG ஃபைலில் சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த ஏஐனால் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸும் வரைய முடியும். இமேஜஸ் வரைய முடியும் SVG ஃபைலாக. ரொம்ப சூப்பரான விஷயம் இருக்குல்ல.
இந்த ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோட் பண்ணும்போது உங்களுக்கு தனி கோட் செக்மெண்ட்டே வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவது. சப்போஸ் நீங்கள் ஒரு கோட் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த எரர் தான் எனக்கு வருது, அதை எப்படி சால்வ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போது கோடை சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகுது. அவ்வளோ தரமான ஏஐ இது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக போட்டேன். ஏன்னா ChatGPT வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட பவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ChatGPT வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனார்மஸ் விஷயமா இருந்தது. அதாவது நீங்கள் சொல்கிற வச்சு அது செய்யும், எந்த குறையும் வைக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OpenAI இதோட டெவலப்பர்ஸ், இதோட கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேப்பபிலிட்டி, இதோட பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கோளாறு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இன்புட் கொடுத்து வச்சுருக்காங்க. அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனி கம்யூனிட்டியாக இருக்கிறதுக்கு ChatGPTன்னு இதில் கொடுத்துருக்க இன்புட்ஸ்லாம் பாருங்களேன். எப்பாடி அவுட் டு குக் கிரெனேட் போட்டு வச்சுருக்காங்க. அவுட் டு குக் கிரெனேட்னு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் பண்ணியிருக்காது. பட் அதே இன்புட் வந்து இப்போ கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகுதுன்னா ரொம்ப தாத்தா மாதிரி பண்ணுவது. இது ரொம்ப தப்புப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து அது ஆக்சுவலாக இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து இன்னொரு ஏஐயில் போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸோட அப்படியே வந்து பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஏஐ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தேஷியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து லூயிஸ் ஹாமில்டன் மாதிரி இருக்குது. ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஏஐ வந்து நிறைய விஷயம் பதில் சொல்லிச்சு. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இந்த வேர்ல்டு டேக் ஓவர் பண்ணுமா கேட்டதுக்கு அதுக்கு ரொம்ப சூப்பரான பதில் சொல்லிச்சு. ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை டேக் ஓவர் பண்ணாது, முக்கியமாக என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ண செஞ்சுருக்காங்கன்னு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் சிங்குலாரிட்டின்னு. ஸோ இது மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த குறிப்பிட்ட ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ட் ஆகிடும். அதாவது அதே தனியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட் டைம் கொடுக்குது. ஜிபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் மேலே தேவைப்படுமா. 2040 வந்து சிங்குலாரிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் சின்ன சின்ன ஜோக்ஸ் இது போல விஷயம்லாம் வந்து பண்ணி செஞ்ச இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நீங்களாம் செக் பண்ணி பாருங்களேன். அது பல விஷயம் சொல்லிச்சு ஆக்சுவலாக அதில். ஸோ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ஏஐ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ போக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மற்ற டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஜார்விஸ் மாதிரி தான். அதுக்கு நியூரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் மாதிரி. ஸோ ஜிபிடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகுது. அதை வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். பட் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஹியூமன்ஸ் வந்து பல விதங்கள் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து எப்படி அந்த ஏஐ வந்து ஆப்ரேட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து சப்போஸ் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக ChatGPT நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ChatGPTக்கு வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து OpenAIயோட வெப்சைட் வந்து போக போகுது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. பண்ணிட்ட பிறகு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி வரப்போகுது. அதில் கீழே சேட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சேட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபியோட சேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே வந்து நீங்கள் கோட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் போட்டிங்கன்னா போதும், கோட் ஆட்டோமேட்டிக்காக அதை டைப் பண்ண போகுது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஏஐ இது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்களேன். ஜிபிடி பேஸ் பண்ணி இன்னொரு ஏஐயும் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்க இன்புட் பேஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போகுது. அதனால் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பல கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன். முக்கியமாக வந்து கேமிங் அப்புறம் டெக்னாலஜி கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.